தேடிக்கிட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருவாள தேடிக்கிட்டு வாடா 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 மவனே ஸ்டார்ட் மியூசிக். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. தனிமையை தேடுதே இதயமும் ஓடுதே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன். மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. உனக்கு நீச்சல் தெரியுமா? குனி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ அம்மா இப்ப பாரியா நல்லவள எனக்கு தெரியாதவமா கட்டி போட்டு வந்து ஐயோ போச்சே. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ, ஆஸ்பத்திரிக்கு போகணுமே. டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? உறுதிமொழி தெரியுமா? சொல்லு உறுதிமொழி சொல்லு. உறுதிமொழி சீராரும் கடமுறுக்க நிரப்பறந்த கல்லொழுகும் சீராரும் கணமுறுக்க இந்த முதம் தமிழலையே. சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பு தப்பா சொல்றியா? சீராரும் கணமுறுக்க இந்த முதம் தமிழலையே. சே ஜெயகே சே ஜெயகே ஜெயகே பஞ்சா பசிந்த நிராட்ட மராட்டா தாவிர உச்சர ரங்கா விந்தைய மாச்சன ரவுனாரங்க விந்தைய மாச்சன ரவுனாரங்க இஞ்சய கால்கிறாங்க ரங்காவா அடங்கொங்கா ஜெயே ஜெயே ஜெய 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 ஜெய. நீ எவ்வளவு படிச்சிருக்க? 8வது பாஸ்னே. அதான பார்த்தேன், படிச்சவன் படிச்சவன்டா. என்ன மீறி என் மாமா மிரட்டிட்டு போயிடுவியா நீ? அவரா பயங்கரமான வளர்ச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கருப்பே குசும்புக்காரன். 60ஆம் கல்யாணம் பண்ண போற வயசுல உனக்கு எதுக்கு முத கல்யாணம்? முடிய மாத்திக்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இப்படி ஒரு கிணற நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். மெல்ல ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி. எடுத்துட்டோம்ல. என்னங்க நீங்க லேட்டுங்க. ஏய் இத எந்த கேப்ல அடிச்ச? வர வர ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்க. பாக்கெட்ல எவனும் 10 பைசா கூட கொண்டு போக முடியாது இல்ல?
ஐயே நான் ஒரு ரவுடியாக்கு அப்படியே இப்ப விடுறா பாப்போம். என்னாச்சு? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. சரியா வந்துருச்சா? இன்னும் இருக்கு. கோடு வரல. நீ கரெக்டா இருப்போம்ல. என் பாதி உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? குரு மீசையை கண்டுக்கிட்டீங்களா? ஐயோ கால்ல புலி எனக்கு அடிச்சு வச்சிரு. மீசை என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேண்டியவங்க முறுக்கு மீசை வச்சா நல்லா இருக்கும்னாங்க, அதான். அவன் ஏதோ ஆசாபாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான். அதுக்காண்டி இப்படியாடா ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுலாம் பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் அறிவாளிடா, நான் பிரில்லியன்ட். நானு கின்னஸ் ரெக்கார்ட்ல இன்னும் 1 மாசத்துல என் பேர் வரணும். டேய் ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. எதுக்கு நான்லாம் உயிரோட இருக்கேனே தெரியல. பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலை பிடிக்க மாட்டேங்குது. யார் இந்த இடியட்? என்ன மாதிரியே இருக்கான்? பிடிச்ச சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது. எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். டெய்லி காலையில தின்னுக்கிட்டு, மதியானம் தின்னுக்கிட்டு, சாயங்காலம் தின்னுக்கிட்டு, பேண்டுக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, எந்திரிச்சுக்கிட்டு, பல்லு விளக்கிக்கிட்டு, அலைஞ்சிக்கிட்டு, இப்படி திரிஞ்சுக்கிட்டு, இது என்ன வாழ்க்கை? எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அதே தான் சார், 10 வருஷம் கீழ்ப்பாக்கத்துல இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லாயிடுவீங்க. ஏன் நம்ம பிறந்தோம்? ஏன் நம்ம வாழ்கிறோம்? எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? எதுக்கு குழந்தைங்களை பெற்று படிக்க வைக்கிறோம்? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? ஒன்றுமே புரியலை. புரியல உலகத்துல. உனக்கு அப்படி என்ன புரியணும்? புரிஞ்சு என்ன செய்ய போற? நீங்க ஒண்ணுமே புரியலீங்க. என்ன வாழ்க்கை ஒன்றும் சுத்தமாக புரியலை. இருக்கிறதுக்கு பேசாமல் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்துடலான்னா எதுக்கு சாவலான்னு தோணுது? எதுக்கு வாழணும்? எதுக்கு நம்ம இருக்கோம்னே தெரியாதா? பம்பா பேராத செத்த பையில ஆசிரிப்போ. செத்த பையில ஆசிரிப்பு டாக்டரை பாரு. பேயில போவோம். இதே வேலையா அலைங்கள நைட்டு கிடந்து. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?